இப்போ விஜய்க்கு கூடியிருக்க கூட்டம், விஜய்க்கு ஒரு பகுத்தறிவு பயிட்ட சிந்தனை கிடையாது. அதே சமயம் இந்துத்துவ சிந்தனையும் கிடையாது. ஆனா வெற்றிடத்தை காற்று நிரப்பும். அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. பெரியார் தலைவர்னா பெரியார், காமராஜர்னா காமராஜர், காமராஜர் தோக்கடிச்ச அண்ணானா அண்ணா தான் தலைவர், எம்ஜிஆர்னா எம்ஜிஆர். 3 பேருமே ஒருத்தர் போட்டி போட்ட அது வரலாறு எதுவுமே தெரியாது. எதையோ ஒன்று யாரெல்லாம் கொள்கை தலைவரோ எந்தெந்த ஊருக்கு யாரை சொல்லணுமோ சொல்லிட்டு போகணுங்கிற மாதிரி தான் அவர் போயிருக்காரே ஒழிய அவருக்குன்னு ஒரு ஐடியாலஜி கிடையாது. 1000 இருந்தாலும் பாஜகவுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, நாம் தமிழருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. இப்ப நாம் தமிழருடைய ஐடியாலஜி கேட்டு உள்ள வந்தவன் ஒரு பக்கம் படிக்க ஆரம்பிச்சு பெரியார் சரின்னு நினைச்சா அதுல இருந்து விலக வாய்ப்பு இருக்கு. பல நாம் தமிழர்கள் அப்படி விலகி இருக்கிறாங்க, பெரியாரை விமர்சிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு ஐடியாலஜி, ஒரு இன உணர்வின் அடிப்படையில் சேர்ந்துட்டு இல்ல இது இல்ல இன உணர்வு, பெரியார் கட்டியதுதான் இன உணர்வுன்னு சொல்லி வெளியே வர வாய்ப்பு இருக்கு. இப்ப விஜய் பின்னாடி எதுக்கு சேர்றானே சில பாக்கு போட்டவன், தம் அடிச்சவன், கஞ்சா அடிச்சவன், லேடிஸை கிண்டல் பண்றவனா சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுல பெண்களும் ரொம்ப ஆபத்து. பாருங்க, பெண்கள் இன்னைக்கு படிச்சு பெரியாரால் படிக்கிறோம் வேலைக்கு போறோம்லாம் பேசிட்டு வர நேரத்துல விஜய்க்கு வர கூட்டத்தை பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆடுற ஆட்டமும், பெண்களை ஒரு ரசிக மனநிலையை வைத்திருந்து அந்த பாமர பெண்களை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. அவங்க அரசியல் படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு போயிருவாங்க விஜய் கட்சியில் இருந்தாங்கன்னா.